ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மொறுமொறுப்பான ரவா அடை தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த தோசையை செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு அரைக்கணும். மாவு அரைக்கிறதுக்காக 1 டம்ளர் அளவில் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் குண்டு உளுந்து எடுத்துக்கலாம். 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கழுகிட்டு எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு அரிசி மாவு இதெல்லாமே தேவையில்லை. நம்மளுக்கு உளுந்து பருப்பும் ரவையும் வச்சு தான் வந்து செய்ய போகிறோம். இப்போ 2-3 டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுகிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி கழுகிட்டு அப்போ தான் வந்து இந்த பழுப்பு நிறமெல்லாம் மாறி வெள்ளை கலரில் இருக்கும் மாவு. இப்போது கழுகிட்டு எடுத்தாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக எந்த டம்ளரால் உளுந்து பருப்பு எடுத்தானோ அதே டம்ளரால் 3 டம்ளர் அளவில் நான் ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் உளுந்து பருப்புக்கு நீங்கள் 2லேருந்து 3 டம்ளர் அளவில் ரவை எடுத்துக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷனல் தான். நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லேசான ரவை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோசை இட்லி செய்கிறதுக்கு எல்லாமே வந்து லேசான ரவை தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக லேசான ரவை எடுத்திருக்கேன். இதையும் 2 டைம் நல்லா கழுகிட்டு எடுத்துக்கலாம். ரவை கழுகும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழுகணும். ரவையெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். 2 டைம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுகிட்டு வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து நல்லா வடித்து அப்புறமா தான் மாவில் சேர்த்தணும். இப்போது இது இந்த உளுந்து பருப்பு மாவு அரைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த மாவு வந்து அரைச்சிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் ஊறிடும். அந்த பக்குவம் போதுமான அளவாக இருக்கும். இப்போ 3 மணி நேரம் கழித்து பாருங்கள், உளுந்து பருப்பு நல்லா பூ மாதிரி மலர்ந்து ஊறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கூட ஊறலாம். உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்ல ஒரு மைய வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கொரகொரப்பான பக்குவத்துக்கு அரைக்கக்கூடாது. நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி தான் மாவு அரைக்கணும். இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ அரைச்சதை காமிக்கிறேன். கையில் தேய்க்கிறப்போ அந்த கொரகொரப்பான பருப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும். உளுந்து பருப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போது இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி கழுகிட்டு ரவை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டாயிரும். அதனால் நல்லா புழிஞ்சிட்டு கரெக்டான நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த ரவையை சேர்த்திட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். உளுந்து மாவு ரவை எல்லாமே வந்து நல்லா ஈவனாக கலக்கணும். ரவை சேர்க்கறதுனால நல்லா தோசை மொறுமொறுன்னு வரும். இட்லியும் செய்யலாம் இந்த மாவில். ஆல்ரெடி நான் வந்து இந்த இட்லி மாவு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாவில் இட்லி செய்யும்போது நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எப்படி அரிசி உளுந்து பருப்பெல்லாம் ஊற வச்சு மாவு அரைச்சி இட்லி செய்வோமோ அதே மாதிரி சூப்பரான இட்லி நமக்கு கிடைக்கும். நான் இதில் பாதி இட்லி செஞ்சுட்டு மீதி பாதி அளவில் தான் வந்து ரவை அடை தோசை செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், ஓவர் நைட் வெளியில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா மாவை கலந்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். நல்ல மாவு வந்து ஈவனாக இந்த மாதிரி கலந்துக்கங்க. கலந்துட்டு சுற்றி ஓரமெல்லாம் வலிச்சு வச்சுட்டு இப்போது இதில் உப்பு தேவையான அளவு போட்டு கலந்துக்கலாம். சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் உப்பு மட்டுமே போதும். தண்ணி மாதிரி கலந்துடக்கூடாது. ரொம்ப தண்ணி மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க. இந்த மாவில் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் கலந்து எடுத்துருக்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்படி மாவை நல்லா கரைச்சி நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் கரண்டியில் எடுத்து ஊற்றி காமிக்கிற பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இதே மாவில் நம்ம இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம்.
அடுத்ததான் அடை தோசை செய்கிறதுக்காக ஒரு 8 காஞ்ச மிளகாய், அரை டம்ளர் அளவில் பருப்பு, அதோட 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். குறகுறப்பாக அரைக்கக்கூடாது. மாவில் கலக்கும்போது நல்லா மாவில் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கணும். அங்கங்கே வெங்காயம் பருப்பெல்லாம் திரியாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட அரை ஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்திட்டு இப்போது நல்ல நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். நல்ல மைய அரைச்சாதான் மாவில் கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே அரைச்ச இந்த மாவில் இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்திருக்கிறதுனால உப்பு தேவையில்லை. இந்த அரைச்ச பேஸ்ட்டை மட்டும் சேர்த்திட்டு நல்லா கலந்து தோசை சுட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுகிட்டு அந்த கொஞ்சம் தண்ணி மட்டும் போதும். திருப்பியும் ஊற்றிட்டு நல்லா மாவை வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு சட்னி அரைக்கணும். அதுக்காக தேங்காய் அரை மூடி அளவில் சேர்த்திருக்கேன். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவில் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு. இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ரொம்ப சிம்பிளாக அரைச்சிடலாம். இந்த சட்னி அரைச்ச இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதுக்காக ஒரு குட்டியாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவில் கடுகு, அதோட அரை டீஸ்பூன் சீரகம், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடலாம். 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதில் சட்னியில் தாளித்து கலந்துடலாம். இப்போ சட்னி வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் அடுப்பில் வச்சுட்டு நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போது தோசை சுட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் தோசை சுட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல முறுமுறுன்னு நல்ல செவந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு இந்த தோசை கிடைக்கும். சூப்பரான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக. இதே மாதிரி இன்னொரு தோசையும் சுட்டு காமிக்கிறேன். தோசை மாவு பக்குவத்துக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். மேலெல்லாம் நம்ம இப்படி கரண்டி வச்சு தேய்ச்சாலே போதும். திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு தோசை கிடச்சிருக்கு. பிச்சு காமிக்கிற பாருங்கள். நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இந்த தோசையோட இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் தோசையை பிச்சு காமிக்கிறேன். நல்ல இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி, புளி சட்னி இந்த மாதிரி எந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூட ரொம்ப தூக்கலாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.